நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, தரமான ஒரு தலையீத்து சினைக்கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க. இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். நல்ல காம்பு வரிசை, நல்ல மடிகால் சுத்தம், 1/2 அடிக்கு ஒரு காம்பு, முக அழகு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்குது. நல்ல தெளிவான கிடாரிங்க. தலைச்சம் ஈத்து கிடாரி. இந்த கிடாரியோட உயரம் பாருங்க. எலும்பு கனம் எவ்வளோ உயரம் இருக்குன்றத நடுத்தரமான கிடாரிங்க. ரொம்ப பெரிய மாடும் இல்ல, ரொம்ப சின்ன மாடும் இல்ல, நடுத்தரமான மாடு. சுழி சுத்தம் பாருங்க. ராஜா சுழி கரெக்ட்டா ஸ்தானத்திலேயே இருக்குது. நெத்தியிலயும் ஒரே சுழிங்க. நல்ல டைப்பு கொம்பல் இருக்குதுங்க. நல்ல ஆர்ச் கொம்புல. நல்ல தெளிவான கிடாரி. இந்த கிடாரியோட பல்ல பொறுத்தவரைக்குங்க, 2டே பல்லு தாங்க. 2 பல்லுல கிடாரி இவ்வளோ தரமா இருக்குது. இன்னும் 4 பல்லு, 6 பல்லு கடன் முளைக்கும்போது கிடாரி நல்ல பெருங்கூட்டு கிடாரியா வரும். காம்பு பாருங்க, ஈத்து மாட்டு காம்பு மாரிங்க. 1/2 அடிக்கு ஒரு காம்பு. நல்ல 4 காம்பு பாருங்க. நரம்பு தார தலைச்சங்கிடாரியிலேயே இந்த அளவுக்கு தெரியுதுன்னா, கண்டிப்பா நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். 4 காம்பும் பாருங்க, அப்படியே முக்காலி மாரி 4 காம்பும் அப்படியே அவ்வளோ அம்சமா இருக்குது. நல்லா ரோஸ் மடி, நல்ல இளம் மடிங்க. 2 பல்லு தலைச்செயித்து கிடாரி. மடியில அம்சமா இருக்குது. நல்லா கறக்க பிடிக்க தரமா இருக்கும். நல்ல ரோஸ் காம்புங்க. பஞ்சு காம்பு கறக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும். மடிய பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து தெரியும். அதேபோல கண்ணு போட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பா 2 வேளைக்கு சேர்த்தி நம்ம ஒரு குறைஞ்சபட்சமான கறவை தான் சொல்றோம். மடி தோல் பாருங்க எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு. இன்னும் 15 நாள் முழுசான டைம் இருக்குதுங்க. 2 வேளைக்கு சேர்த்தி 10 லிட்டர் நம்ம வந்து பால் சொல்றோங்க. இதுவே வந்து 11, 12 கூட சொல்லலாம். நம்ம அவ்வளோ சொல்லல. 10 லிட்டருக்கு விடாத தாராளமா கறக்கும். கிடாரி நல்லா தொப்பை கனத்தில, நல்லா வளர்ப்பு, ஷைனிங்கு, நைஸ் இருக்குதுங்க. உடசலு நல்லா கறக்கக்கூடிய கிடாரி. 10 லிட்டர்லாம் தாராளமா வந்து கறக்கக்கூடிய கிடாரிங்க. அதேபோல சுழி சுத்தமும் கரெக்ட்டா இருக்குது. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கும் சூப்பரா இருக்குதுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் புடிச்சுக்கலாம். அம்சமான கிடாரிங்க. 2 பல்லுல இந்த மாரி கிடாரிங்கலாம் கிடைக்கும்போது தாராளமா வாங்கிக்கோங்க. ஏன்னா இளம்பொருள் 2 பல்லு கிடாரிலாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம 10 ஈத்துக்கு தாராளமா மாடு மாத்துற பிரச்சனையே இல்லாத வச்சுக்கலாங்க. ஒரு 3, 4 ஈத்துக்கு கறந்துட்டு வித்தோம் அப்படின்னா கூட, அன்னைக்கு இதோட மதிப்பு 10,000, 15,000 சேர்த்தி தான் விக்கும். ஏன்னா வந்து இன்னும் அடுத்தடுத்த ஈத்துல மாடு வந்து இன்னும் பெருசாவும், கடன் முளைக்கும்போது நம்ம வித்தோம்னா கூட கண்டிப்பா ரேட்டு சேர்ந்து தாங்க போவும். இந்த மாட்டோட விற்பனை விலைய பொறுத்தவரைக்குங்க, இவ்வளோ தரமான கிடாரி ரூ. 46,000 தாங்க விலை வந்து சொல்லியிருக்கிறோம். இந்த விலைக்கு கண்டிப்பா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ரூ. 46,000ன்ற விலையிலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு குடுக்கலாம். மாடு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க. தெளிவான கிடாரிங்க. ஏதோ ஒரு வயசான மாட்ட வாங்குறதுக்கு பதிலா இந்த மாரி இளம் பொருளா வாங்கிக்கோங்க. 1000, 500 முன்ன பின்ன இருந்தாலும், நம்ம கண்டிப்பா 10 வருஷத்துக்கு மாடு வச்சுக்கலாம். இந்த கிடாரி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாராமங்கலம் அருகே வென்னனம்பட்டி அப்படின்ற பகுதியில மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க. தொடர்பு கொண்டு பேசுங்க. கண்டிப்பா அனுசரிச்சு வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.